நான் உங்க டாக்டர் ஷமீம் பேசுறேன், மதுரை அண்ணா நகர், வயிறு மற்றும் கல்லீரல் நல நிபுணர். கொலனோஸ்கோபின்னா என்னன்னு இன்னைக்கு பார்ப்போம். கொலனோஸ்கோபின்றது வந்து சிறிய கேமரா மூலமா நம்ம பெருங்குடலை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறது. இது வந்து நம்ம ஒரு எனிமா மாதிரி கொடுத்து வயிறை ஃபர்ஸ்ட் சுத்தம் பண்ணுவோம். சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் ஆசனம் மலதுவாரம் வழியா கொலனோஸ்கோபின்ற கருவி மூலமா நம்ம பெருங்குடலை ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் நம்ம வயிறோட உள்பகுதி. உணவு குழாய், வயிறு, சிறுகுடல், இது பெருங்குடல். ஸோ கொலனோஸ்கோபின்றது இந்த ஆசன வாய் வழியா போய் இந்த மலக்குடலை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறது. ஸோ எந்தெந்த காரணத்துக்காக நம்ம கொலனோஸ்கோபி பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பேஷண்ட்ஸ் டாய்லெட் போகும்போது ரத்தம் வருதுன்னு சொல்றாங்க, அடிக்கடி வயிற்றோட்டம் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ரத்த சோகை இருக்கிறவங்க, அப்புறம் மலச்சிக்கல் ரொம்ப நாளா மலச்சிக்கலோட அவதிப்படுறவங்க, சரியா மலம் போக முடியல, வர்ற மாதிரி இருக்கு ஆனா போக சிரமமா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த கொலனோஸ்கோபின்ற பரிசோதனை செய்வோம். ஸோ இந்த கொலனோஸ்கோபி பரிசோதனைக்கு வந்து நம்ம முதல் நாள் இரவு லேசான ஆகாரம் எடுக்க சொல்லுவோம். அன்னைக்கு காலையில வரும்போது எதுவுமே சாப்பிடாம பேஷண்ட்ஸை ஒரு 9 மணிக்கு வர சொல்லிட்டு தேவையான பரிசோதனைகள், இசிஜி, எக்ஸ்ரே, எக்கோ, பிளட் டெஸ்ட்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு எனிமா மாதிரி கொடுத்து வயிறை கிளீன் பண்ணிட்டு 3 மணி 4 மணிக்கு மேல கொலனோஸ்கோபி பயிற்சி பரிசோதனை செய்வோம். தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இதை மயக்க மருந்து கொடுத்தும் பண்ணலாம். மயக்க மருந்து வேணுன்றவங்களுக்கு வந்து நம்ம மயக்க மருந்து கொடுத்துக்கணும். குறிப்பாக குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள். யூஸ்வலா முழு மயக்கம் கொடுக்காமலே பண்ணலாம். ஸோ முழு மயக்கம் கொடுத்தோம்னா நம்ம பேஷண்ட்ஸை அட்மிஷன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அனுப்புவோம். முழு மயக்கம் கொடுக்கலன்னா நம்ம சேம் டே ஈவினிங் வந்து பேஷண்ட்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொலனோஸ்கோப்பியில் ரேராக வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். காம்ப்ளிகேஷன்ஸ்ன்றது எதிர்பாராத நிகழ்வுகள். ஸோ ரொம்ப ரேராக வந்து ரத்த கசிவு வரலாம், மலதுவாரத்தில் குடலில் லேசாக ஓட்ட வரலாம், பேஷண்ட்ஸு ப்ரொசீஜருக்கு அப்புறம் முடியாமல் ஆகலாம், வயிறில் ரொம்ப கேஸ் இருக்கிறதுனால சிரமமாகலாம். இதெல்லாம் வராமல் பண்ணுறதுக்கு நம்ம கவனமாக பேஷண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உரிய பரிசோதனைகள் எடுத்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க 3 மணி நேரம் அப்சர்வேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பும்போது இந்த காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வராமல் நம்மளால தடுக்க முடியும். நன்றி.